வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் வித்ட்ராயல் ஸ்லிப்பை நீங்கள் செலானோ செக்கோ போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பண்டிலாக இப்போ 50,000 வாங்கும்போது ஒரு பண்டில் தருவாங்க, 500 பண்டில். அப்போ 100 பண்டில்னா 5 பண்டில் தருவாங்க, 100 நோட்னா. அப்போ என்ன பண்ணுவோம், பேங்க்கு தான் தர்றாங்க அப்படின்ட்டு பண்டிலாக பேக்கெட்டில் எடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் என்னென்ன ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி இப்படி ஏமாத்துறான்னு பாருங்க. ஆக்சுவலி பெண்ணை வச்சு அந்த பண்டில ஓப்பன் பண்ணாவும் எடுக்கலாம் நோட்டை, அது ஒரு ரகம் இருக்கு. ரெண்டாவது ரகம், அதே அளவுக்கு பேப்பரை கட் பண்ணி மேலே கீழே ஒரிஜினல் நோட் வச்சுட்டு உள்ள இருக்கிறது ஃபுல்லா ஒயிட் பேப்பர். பேங்க்ல பல பல மோசடி நடந்திருக்குங்க. பேங்க் எல்லா பேங்க்கும் எல்லா டைப்லயும் நியாயமா இருக்க மாட்டாங்க. அதனால எப்படி நம்மள்கிட்ட இப்ப நீங்க 1000 ரூபாய் டெபாசிட் பண்ண போனாலும் 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ண போனாலும் கவுண்டிங் மிஷின் வச்சு எத்தனை நோட் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கனெக்ட் பண்ணி தான் வாங்குறாங்க. அதுல 10 ரூபா கம்மியானாலும் விடுறது இல்ல. தெரியுங்களா, டெபாசிட் பண்ற அமௌண்ட்ல எவ்வளவு கரெக்டா கொடுக்கணும், என்ன டினாமினேஷன், 7 ரூபாய் நோட்டு, 200 நோட்டு எவ்வளோ, 100 ரூபா நோட்டு எவ்வளோ, 500 நோட்டு எவ்வளோ அப்படி எழுதி கொடுப்போம். அப்போ வாங்க போகும்போது 2 நிமிஷம் லேட் ஆகிறதுல ஒன்றும் எந்த கப்பலும் முழுகிட போறது இல்லை. நீங்க பார்த்து அந்த கவுண்டிங் மிஷின்ல புது பண்டில் கொடுத்தாலும் பண்டில் ஓப்பன் பண்ண சொல்லி கவுண்ட் பண்ணி வாங்க. அவங்களுக்கு கவுண்ட் பண்ண சொல்லுங்க. அந்த கவுண்டர் மிஷின்ல நீங்க பாருங்க எவ்வளவு நோட் இருக்குன்னு, அதை கனெக்ட் பண்ணி 1 நிமிஷம் பொறுமையா இருந்து கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஒன்னும் குடும்பலிவு போறது இல்லை. பேங்க்ல இப்போ அநியாயமே நடக்குது. ஏங்க இன்னொன்று என்ன தெரியுங்களா, பேங்க் போய் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் வாங்கியில செலானா சீல் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, சார் 2 நோட்டு கம்மியா இருக்கு, 1 நோட்டு கம்மியா இருக்கு, நீங்க கொடுத்தல அப்படின்னுவாங்க. இது எப்பன்னா நீங்க இருக்கும் போதே சொன்னா பரவாயில்ல, கனெக்ட் பண்ணும்போது எல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டா டிக் போட்டு வாங்குறாங்க. ஆக்சுவலி பேங்கிங் ரூல்ஸ் பிரகாரம் டினாமினேஷன் போடுற இடம் இருக்கு பார்த்தீங்களா, 1000 நோட்டு இவ்வளோ, 500 நோட்டு இவ்வளோ. அப்போ 1000 நோட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட், அதுல ஃபர்ஸ்ட் 1000 நோட்டு இருக்கும், அப்புறம் 500 நோட்டு இருக்கும், 200 இப்போ புதுசு 200 நோட்டு, 50 நோட்டு, இந்த மாதிரி டினாமினேஷன் இருக்கும். எவ்வளவு நோட்டு, அது 1000 இன்ட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ 500 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50,000 ஒரு பண்டில். ஆக்சுவலி அவங்க பேங்க் பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நோட்டுக்கு கனெக்ட் பண்ணும். ஆக்சுவலி அந்த எழுத வேண்டியது பேங்க்காரங்க எழுதணும். யாரோ ஒருத்தவங்க ஆக்சுவலி பேங்க்காரங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்க டினாமினேஷன் என்ன எவ்வளோ நோட்டு வச்சிருக்கீங்களோ சரி பார்த்துட்டு அதை டிக் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, நீங்க எழுதுனதுல சரி பண்ணதுல டிக் பண்ணுவாங்க, சரியா இருக்குன்னா. அது ஆக்சுவலி எழுத வேண்டியது பேங்க்காரங்க. டினாமினேஷன் எழுதணும், ஆனா எழுதுறதில்லை. இப்போ நம்மளும் அந்த மாதிரி பழகிட்டோம். உங்க அப்பா காக்கா கருப்பு பண்ணாங்க, அதே நம்மளும் கருப்பு பண்ணிருக்கோம். அது மாதிரி இப்ப எழுத வேண்டியது அவங்க, நம்ம எழுதி பழகிட்டோம், அதனால எழுதுறோம், தப்பு இல்லை. பேங்க்காரங்களுக்கு பேங்க் வேலை கம்மியாகட்டும், நம்மளுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும் பண்றோம். எழுதி கொடுத்துட்டு அவங்க செக் பண்ணி டிக் பண்ணி வாங்குவாங்க. இப்ப 100 நோட்டு 10, 500 நோட்டு 10 இருந்துச்சுன்னா அதை கவுண்டிங் மிஷின்ல போட்டு எத்தனை நோட்டு இருக்குன்னு டிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி வித்ட்ராயல் பண்ணும்போது நீங்க காசு வாங்கும் போது தயவு செஞ்சு செக் பண்ணி கவுண்டர் மிஷின்ல போட சொல்லி நீங்க செக் பண்ணி வாங்க. ஒன்னும் போட முடியாதுன்னு சொல்ல முடியாது. எந்த பேங்க்காரங்க எண்ணி வாங்குறவங்க எண்ணி கொடுத்தாகணும். புது பண்டில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.